Hi guys, welcome to our channel Jim Bumba. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஜிம்பா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போ நான் போட வீடியோ உங்க நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோட வீடியோ நீங்க தவறாம பார்க்கலாம். வாங்க guys, வீடியோக்குள்ள போலாம். நம்ம இப்போ ஒரு அருமையான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு நினைக்கிறீங்களா? என்னென்னு பார்க்குறீங்களா? ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய பட்டர் பன்னீர் மசாலா. இது வந்து பட்டர் பன்னீர் மசாலா சப்பாத்தி, பரோட்டா, நான் எல்லாத்தையும் கூட வந்து சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். செம்ம டேஸ்டியாக இருக்கும். நம்ம இப்போ வந்து அதோட இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்த்துடலாமா? பன்னீர் 250 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் 2 நான் வந்து சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். மல்லி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கேஷ்யூ நட் நான் வந்து ஃபுல்லாக வந்து கிரைண்ட் பண்ணி திக் பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன். கஸ்தூரி மேத்தி 1 டேபிள்ஸ்பூன். மஞ்சள் 1/2 டீஸ்பூன். காஷ்மீரி சில்லி பவுடர், தனியா பவுடர். சில்லி, சால்ட்டு, ஜீரகம் அண்ட் கரம் மசாலா வந்து முழுசு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நான் வந்து 4 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட போகிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம இங்கே எடுத்து வச்சிருக்க முழு கரம் மசாலா, ஜீரகம், நம்ம இங்கே சாப் பண்ணி வச்சிருக்க ஆனியன், சில்லி அவ்வளோத்தையும் போட்டு நல்லா வந்து நல்லா இது பண்ண போகிறோம், வசக்க போகிறோம். பாருங்க, இப்போ வந்து நான் வந்து வசக்கி வச்சு இது வந்து பாதி பொன்னிறம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து போடுறோம். போட்டாச்சு. இப்போ நல்லா வந்து அதை வந்து வசக்கி கொடுக்கணும். அதை நல்லா வசக்கி கொடுக்கணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இது பண்ணதுக்கப்புறம் லைட்டாக வந்து தண்ணி விடணும். அப்போ தான் திக் பேஸ்ட்டாக வரும். அதனால் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு வசக்கணும். அதுக்கப்புறம் வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணுறேன். நல்லா இதை வந்து நல்லா வசக்கி விடணும். இப்படி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். பாருங்க இப்போ எவ்வளோ வசங்கி இருக்குன்னு பார்த்தீங்களா? இப்படி ஆனதும் நம்ம வந்து உப்பு போடணும். உங்களுக்கு தேவைக்கேற்ற உப்பு போடணும். ஓகே. அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் பவுடர் போட்டுட்டு நம்ம நல்லா வந்து இதை வந்து கிண்டி விடணும். நல்லா கிண்டி விடணும். இது கொஞ்சம் நல்லா வசக்கணும். 2 மினிட்ஸ் நல்லா வசக்கணும். இதை வசக்கினதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இதை நல்லா வந்து கிண்டி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்து தனியா பவுடர் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போடணும். விட்டுட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் இதை வந்து அப்படியே ரொம்ப வசக்கிட்டே இருக்கணும். வசக்கினதுக்கு அப்புறம் தண்ணி விட்டு கொஞ்சம் வந்து அந்த மசாலா ஸ்மெல் போகிறது வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விடணும்.
நல்லா வசக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் அந்த இது ஸ்மெல் போகிறது வரைக்கும். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இந்த எண்ணெய் வந்து மேலே வந்து தெரியுது பார்த்தீங்களா, இப்படி தான் வரணும். இதான் வந்து இதோட இது. அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ வந்து கேஷ்யூ நட் வந்து ஃபைன் பேஸ்ட் ஆக்கி வச்சுருக்கோம்ல, அதை நம்ம வந்து ஊற்ற போகிறோம். ஊற்றியாச்சு. இப்போ வந்து இது வந்து நம்ம பச்சையை அரைச்சி போட்டிருக்கனால பச்சை வாசனை வரும். ஸோ அது வந்து பச்சை வாசனை போகிறது வரைக்கும், அந்த கேஷ்யூ நட் பச்சை வாசனை வரும். ஸோ அது போகிறது வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் இது பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து இது போட்டதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை கொஞ்சோண்டு போட்டு நல்லா வந்து வேக வைக்கணும். பாருங்க எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. நான் இப்போ வந்து நல்லா வந்து இது பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சுக்க பன்னீரை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணியாச்சு. இதை ஆட் பண்ண உடனே கஸ்தூரி மேத்தி இருக்குல்ல, கஸ்தூரி மேத்தியை வந்து நம்ம கையில் வச்சுட்டு நல்லா இப்படி இது பண்ணி ரொம்ப லைட்டாக கொஞ்சம் பொடி பண்ணி இப்படி போட்டுறணும். இது வந்து நல்லா வந்து வெந்து வரணும். பாருங்க எப்படி இருக்குன்னு. இதுதான் இது பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, செம்ம அருமையாக அழகாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. நம்ம இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணியாச்சு.